பிற்கால தமிழ் அறிஞர்கள் பற்றிய தகவல்கள் அததான் நம்ம பார்த்தோம். உவே சாமிநாத ஐயர். உவே சுவாமிநாத ஐயரினுடைய இயற்பெயர் வேங்கடராமன். இவருடைய ஊர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள உத்தமதானபுரம். வேங்கடராமன், வேங்கட ரத்தினம்ங்கிற ஒரு பெயருமே பள்ளி பாட புத்தகத்துல கொடுத்திருக்கிறாங்க. வேங்கடராமன் அல்லது வேங்கட ரத்தினம், ரெண்டுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இயற்பெயர். ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். உத்தமதானபுரத்து வேங்கட சுப்பையரினுடைய மகன் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா ஆசிரியர் யாரு அப்படின்னா, நமக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருங்கிற பெயர் இருக்கு. இந்த மகாவித்வான் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. வேற யார் வாங்கி இருக்கா? ராகவ ஐயங்கார் அப்படிங்கிற நபர் மகாவித்வான் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கிறார். இவருடைய இசை ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார். இவருடைய நெருங்கிய நண்பர் தியாகராஜ செட்டியார். தன்னுடைய நண்பர் பெயரிலையும் தன்னுடைய ஆசிரியர் பெயர்லையும் வாழ்க்கை வரலாற்று நூல் எழுதி இருக்கிறாரு, நீங்க படிச்சிருப்பீங்க. இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்து வைத்த நபர் சேலம் ராமசாமி முதலியார். கும்பகோணம் கல்லூரியின் தமிழ் ஆசிரியராகவும், சென்னை மாநில கல்லூரியின் தமிழ் பேராசிரியராகவும், சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியின் முதல்வராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பதிப்பு துறையின் வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். ரொம்ப முக்கியமான வினா இந்த பதிப்பு துறையினுடைய வேந்தர் அப்படிங்கிற கேள்வி. ஆறுமுக நாவலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பதிப்பு துறையினுடைய வேந்தர் இவர். ஆறுமுக நாவலர் எதற்கு உண்டான வேந்தர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? தமிழ் உரைநடையின் வேந்தர். உரைநடையில தமிழ் உரைநடையினுடைய வேந்தர் அப்படி சொல்லணும். தமிழ் உரைநடையின் வேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? ஆறுமுக நாவலர். பதிப்புத்துறையின் வேந்தர் உவே சுவாமிநாத ஐயர். முதலில் பதிப்பித்த நூல் வேணு லிங்க விலாச சிறப்பு அப்படிங்கிற ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறாரு. முதல்ல பதிப்பித்த காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சீவக சிந்தாமணி. அதே மாதிரி 10 பாட்டுல அனைத்து நூல்களையுமே பதிப்பிச்சிருக்கிறாரு. 8 தொகையில நற்றிணை, அகநானூறு, கழித்தொகையை தவிர்த்துட்டு மிச்சம் நூல்கள் எல்லாம் பதிப்பிச்சிருக்கிறாரு. கழித்தொகையை சீவை தாமோதரன் பிள்ளை அவர்கள் பதிப்பிச்சிருக்கிறார். நற்றிணைய பின்னத்தூர் நாராயண சுவாமி ஐயர் பதிப்பித்து புகழ் பெற்றிருக்கிறார். அகநானூறு ராஜகோபால ஐயங்கார் அப்படிங்கிற நபர். இதை தாண்டி காப்பியம் முதல்ல சீவக சிந்தாமணி, அதுக்கு அடுத்ததா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, கொங்குவேலர் எழுதிய பெருங்கதை, இலக்கணம், புறப்பொருள், வெண்பா, மாலை. அதுக்கு அடுத்ததா நன்னூல். இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா நன்னூல். நன்னூல்ல சங்கர நமசிவாயர் உரையை பதிப்பிச்சிருக்கிறாரு. புராணம் திருக்காலத்தி புராணம், திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம். நீதி நூல்கள்னு எடுத்துக்கிட்டா குமரகுருபரர் பிரபந்த திரட்டு. மொத்தம் கிட்டத்தட்ட 87 நூல்கள். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம், வித்வான் தியாகராஜ செட்டியார் வரலாறு, நான் கண்டதும் கேட்டதும், இதெல்லாம் அவர் எழுதின நூலு, உரைநடை நூலு. புதியதும் பழையதும், நினைவு மஞ்சரி, ரொம்ப முக்கியம். மஞ்சரி என்ற சிறுகதை யாருடையதுன்னா வையாபுரி பிள்ளையுடையது. நினைவு மஞ்சரி யாருடையது அப்படின்னா உவே சுவாமிநாத ஐயருடையது. சிலப்பதிகார கதை சுருக்கம், மணிமேகலை கதை சுருக்கம், எந்தெந்த காப்பியங்கள்லாம் எழுதியிருக்கிறாரோ அதெல்லாமே சுருக்கமா கொடுக்கணுங்கிற வகையில சுருக்கம். உதயணன் கதை சுருக்கம், புத்த சரிதம், திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர். திருக்குறளும் திருவள்ளுவரும். திருக்குறள் அப்படிங்கிற தலைப்புல நூல் எழுதினவங்க, ஆராய்ச்சி நூல் எழுதினவங்க, அதாவது திறனாய்வு நூல் எழுதினவங்க யார் அப்படின்னா செல்வகேசவராயர், தனிநாயகம் அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார். இவங்க எல்லாருமே திருவள்ளுவரை பத்தி நூல் எழுதியிருக்காங்க. அதுல திருக்குறளும் திருவள்ளுவருங்கிற பெயர்ல உவே சுவாமிநாத ஐயர் நூல் எழுதியிருக்கிறார். மத்தியார்ச்சுன மான்மியம், நல்லுரை கோவை, உரைநடை கோவை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். நல்லுரை கோவை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா உவே சுவாமிநாத ஐயர். என் சரித்திரம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. என் சரித்திரம் பம்மல் சம்பந்தனார் எழுதிய நூல், அதாவது வாழ்க்கை வரலாற்று நூல் பின் வருவனவற்றுள் யாவை அப்படின்னு கேட்டா என் சுயசரிதை. என் சரித்திரம் உவே சுவாமிநாத ஐயர். என் சுயசரிதை யாரு அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். வெறுமன சுயசரிதைங்கிற பெயர்ல வாழ்க்கை வரலாற்று நூல் எழுதினவங்க யாரு அப்படின்னா தன் வாழ்க்கை வரலாற்று நூலை பாரதியார் மற்றும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்காங்க.
என் சரித்திரம் உவே சுவாமிநாத ஐயர். அதே மாதிரி நினைவு மஞ்சரிங்கிற பெயரிலையும் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை வரலாற்று நூலை தான் எழுதியிருக்கிறாரு. என் சுயசரிதம் ரொம்ப முக்கியமான வினா. என் சுயசரிதம் யாருடையது? சுயசரிதை யாருடையது அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியாருடையது. அதை தாண்டி சங்ககால தமிழும் பிற்கால தமிழும். இலக்கிய கட்டுரை தொகுப்பு உயிர் மீச்சு. இதில் பண்டைய பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற கட்டுரை இருக்கு. அதுதான் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகமா கொடுத்திருக்கிறாங்க. பள்ளி பாட புத்தகத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கவிதை நூல்கள் கயற்கண்ணி மாலை, தமிழ் பா மஞ்சரி. அந்த தமிழ் பா மஞ்சரி ரொம்ப முக்கியம். தமிழ் தாத்தா, தமிழ் அன்பர்களும், மகோபாத்தியாய, சென்னை அரசாங்கமும், திராவிட வித்யாபூஷணம், பாரத தர்ம மகா மண்டலத்தார் 1917 கொடுத்திருக்காங்க. தட்சிணாத்திய கலாநிதி சங்கராச்சாரியார், டாக்டர், சென்னை பல்கலைக்கழகம். தன்னுடைய வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தவர் தியாகராஜ விலாசம் அப்படின்னு சொல்லிட்டு. குடந்தை நகர் கலைஞர் கோவை, பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வறியும் காலமெல்லாம் உளவோர் வாயில் துதி அறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துளங்குவாயே அப்படின்னு பாரதியார் உவேசா அதாவது பாரதியார் பாடல் எழுதியிருக்கிறாரு. உவேசா ஒரு தமிழ் வாழ்வு, உவேசா காப்பிய பதிப்புகள், இதெல்லாம் ரா காசிராஜனுடையது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உவேசா சிலை இருக்கக்கூடிய இடம் சென்னை மாநில கல்லூரி, மதுரை தல்லாகுளம், அருள்மிகு பெருமாள் கோவில் முன்புறம். உவேசா நூலகம் திருவான்மையூர்ல இடம் இருக்கிறது. அதுக்கடுத்ததான் மறைமலை அடிகள். இயற்பெயர் வேதாச்சலம். உவேசாவினுடைய இயற்பெயர் வெங்கட ரத்தினம் அல்லது வெங்கடராமன். மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர் வேதாச்சலம். புனைப்பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முருகவேல், மறை முருகன். ஆசிரியர் நாராயண சுவாமி பிள்ளை. உவே சுவாமிநாத ஐயரினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மறைமலை அடிகளினுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நாராயண சுவாமி பிள்ளை. பணி சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. இவர் வந்துட்டு ஞானசாகரம், அதாவது அறிவு கடல், த ஓசன் ஆஃப் த விஸ்டம் அப்படிங்கிற ஆங்கில இதழினுடைய ஆசிரியராகவும், சைவ சித்தாந்த மகா சமாஜம், சமரச சன்மார்க்க சங்கம், இந்த மாதிரி சங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் 1918. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய நபர். தொடர்பு கொண்ட பெரியோர்கள் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, பருதிமார் கலைஞர். ரொம்ப முக்கியம். ஏன்னா பருதிமார் கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில பணியாற்றி இருக்கிறாரு. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை ஆசிரியரா இருந்திருக்கிறாரு. தமிழ், ஆங்கிலம், வடமொழி மூன்றிலும் சிறந்த புலமை. அதனாலதான் சாகுந்தலம் அப்படிங்கிற வடமொழி நாடகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரு. தமிழில் கால ஆராய்ச்சி மறைமுகமாகத்தான் நடக்கும். மறைமலை அடிகள் கால ஆராய்ச்சியின் முன்னோடி. திருவொற்றியூர் மும்மணி கோவை. அதே மாதிரி திருவொற்றியூர் ஒரு பா ஒருபது பாடினது யாருன்னு கேள்வி கேட்கலாம். அதாவது பட்டினத்தார். திருவொற்றியூர் ஒரு பா ஒருபது பாடியவர் பட்டினத்தார். திருவொற்றியூர் மும்மணி கோவை பாடியவர் யார்? மறைமலை அடிகள். சோமசுந்தர கோவை, இதெல்லாம் அவர் பாடினது. கோகிலாம்பாள் கடிதங்கள் அல்லது குமுதவள்ளி அல்லது நாகநாட்டு இளவரசி. மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும், பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, சிவஞான போதம், திருக்குறள், இதெல்லாம் அவர் பண்ண இலக்கிய ஆராய்ச்சி நூல்கள். சிவஞான போதம் ரொம்ப முக்கியம். நூற்றாண்டு வாழ்க்கை. மரணத்திற்கு பின்பு மனிதர்களினுடைய நிலை மறைமுகமாக தான் இருக்கும். தமிழர் மதம் கடவுள் நிலைக்கு மாறான கொள்கை சைவமாகாது. சாதி வேற்றுமையும் போலி சாமியாரும் மறைமுகமாக தான் இருக்காங்க. பைந்தமிழ் கொள்கை சைவ சமயம், அதாவது பழந்தமிழ் கொள்கை இன்னைக்கு மறைவாயிடுச்சு. சைவ சமயமும் முற்கால பிற்கால தமிழ் மறைஞ்சிருச்சு. தமிழ் புலவர்கள் இன்னைக்கு மறைவாதான் இருக்காங்க. அம்பிழவாணர் திருக்கூத்து மறைவாக நின்றுதான் நம்ம பார்க்கணும். அறிவுரை கொத்து, அறிவுரையை நம்ம மறைமுகமாக தான் சொல்லணும். அதாவது பாராட்டுதலை நேரடியா சொல்லலாம். சிந்தனை கட்டுரை ரொம்ப முக்கியம். இந்த நூல்கள் எல்லாமே திருவாசகத்திற்கு விரிவுரை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி திருவாசகத்திற்கு முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னா கா சுப்பிரமணிய பிள்ளை. திருவாசகத்திற்கு உரை எழுதின இன்னொரு நபர் யார் அப்படின்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். சாகுந்தல நாடகத்தை வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த பெருமை இவருக்கு உண்டு. சிறுவர்களுக்கான செந்தமிழ் என்ற சிறுவர் பாட நூலை இயற்றி இருக்கிறாரு. சிறுவர்களுக்கான பாலபாட நூல்களை எழுதி வெளியிட்டவர் ஆறுமுக நாவலர். கட்டுரை என்ற சொல்லை பிரபலமாக்கி இருக்கிறாரு. இவருடைய பெண் நீலாம்பிகை அம்மையார். மாணவர்கள் ரசிகமணி டிகேசி, சோமசுந்தர பாரதியார், வையாபுரி பிள்ளை, சண்முக செட்டியார், இளவழகனார், நாரண துரைக்கண்ணன் உள்ளிட்ட நபர்கள். திருவி கல்யாண சுந்தரனார் எடுத்துக்கிட்டா துள்ளம். திரு அப்படிங்கிறது திருவாரை குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயராக இருக்கு. இந்த இளவழகனார் பத்தி உங்களுக்கு
தமிழ் நாடகத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து ஒரு கேள்வி வந்துட்டு டைரக்டாவே கொடுத்திருப்பாங்க. அவை சண்முகம் ஒருத்தரும் இளவலகனாரும். நாட்டின் சென்ற காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தன்னுடைய அகத்தை காட்டக்கூடியது அப்படின்னு சொன்னது நாடகம் அப்படின்னு சொன்னது யாரு? அவை சண்முகனார். நாட்டினுடைய சென்ற காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தன் அகத்தை காட்டுவதனால் நாடு கூட்டலாகம் நாடகம் அப்படின்னு மாறிடுச்சுன்னு சொன்னது யாரு? அவை சண்முகம். அதே இளவலகனாரை பொறுத்த வரைக்கும் நடிப்பில் 2 வகை. ஒன்று கருத்துக்களை நடித்து காட்டுதல், மற்றொன்று கதைகளை நடித்து காட்டுதல். கருத்துக்களை நடித்து காட்டுதல் நாட்டியம் அப்படின்னும், கதைகளை நடித்து காட்டுதல் நாடகம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த 2யுமே பொதுவா கூத்து அப்படிங்கிற பெயர்ல அழைத்தார்கள் அப்படின்னு சொன்ன அறிஞர் யாரு? இளவலகனார், தமிழறிஞர். நேரடியான வினா. நடிப்பில் 2 வகை. ஒன்று கருத்துக்களை நடித்து காட்டுதல், மற்றொன்று கதைகளை நடித்து காட்டுதல். கருத்துக்களை நடித்து காட்டுதல் நாட்டியம், கதைகளை நடித்து காட்டுதல் நாடகம். இந்த 2யும் பொதுவாக கூத்துன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னது யார் அப்படின்னா இளவலகனார். அது தாண்டி ரசிகமணி, டி.கே.சி., சோமசுந்தர பாரதியார், வையாபுரி பிள்ளை இவங்க எல்லாத்த பத்தியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை தாண்டி திருவி கல்யாண சுந்தரனார் திருவாரூரை குறிக்கும், அடைப்பெயர் கிடையாது. திருவாரூர் விருதாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார். இது வந்து ஸ்கூல் புக்கு, விரிவாக்கம் கூட ஒரு சில தேர்வுல கேட்கிறாங்க. ஆசிரியர் கதிர்வேர் பிள்ளை. மறைமலை அடிகளுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா நாராயண சுவாமி பிள்ளை. கல்யாண சுந்தரனாரினுடைய ஆசிரியர் கதிர்வேர் பிள்ளை. நடத்திய இதழ் நவசக்தி. மறைமலை அடிகள் நடத்திய இதழ் ஞானசாகரம், அறிவு கடல், த ஓசன் ஆஃப் த விஸ்டம் அப்படிங்கிற பெயர்ல கொடுத்திருக்கிறார். ஆசிரியராக இருந்த இதழ் தேசபக்தன். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கத்தை சென்னையில தோற்றுவிச்சிருக்கிறாரு. பேச்சு எழுத்து 2லையும் வல்லவர். அரசியல், சமுதாயம், இலக்கியம் இந்த 3 துறைகளிலும் சிறப்பு பெற்றவர்களாக இவர் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய நூல்ல நிறுத்தற் குறியீடுகளை மிகுதியாக பயன்படுத்தியவர். வினா ரொம்ப முக்கியம். அறிமுகப்படுத்தியவர் ஆறுமுக நாவலர். மிகுதியாக பயன்படுத்தியவர் கல்யாண சுந்தரனார். திருவிக்கா நடைங்கிற ஒரு சிறப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நடைய உருவாக்கி வச்சிருக்கிறாரு. உரைநடையை தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டாற்றியவர். அடுக்கு தொடர், வியங்கோள் அமைப்பு, வியப்பு தொடர், மரபு சொற்கள், கவிதை மேற்கோள், வினாவிடை பாங்கு, மேடை பேச்சு கூறுகள், இது எல்லாமே இவருடைய நடையினுடைய சிறப்பு. பெற்ற பட்டம் தமிழ் தென்றல். பேச்சுக்கும் எழுத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் எழுதி பேசிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்கலாம், அறிஞர் யாருன்னு கேட்கலாம். திருவிக்கா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னவரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதுமை உளறலும் இவருடையது ரொம்ப முக்கியமான வினா. செயல் நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேட்கை, உரிமை வேட்கை, முருகன் அல்லது அருள் வேட்டல், வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம். வேட்கைனா விருப்பம். உரிமை வேட்கை, முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், சிவன் கிறிஸ்துவினுடைய அருள் வேட்டல், புதுமை வேட்டல், பொதுமை வேட்டல். அப்ப வேட்டல், வேண்டுதல் எல்லாமே வந்துட்டு அதாவது இந்த கல்யாண சுந்தரனாருடையது. இதை தாண்டி அருகன் அருகே அல்லது விடுதலை வழி. அருகன் அருகே தான் கல்யாணம் நடந்திருக்கு. கிறிஸ்துவ மொழி குரல். திருமணத்தின் பொழுது, கல்யாணத்தின் பொழுது கிறிஸ்துவனுடைய மொழி குரல் கேட்டுச்சு. இருளில் ஒளி, இருமையும் ஒருமையாகும், முதுமை உளறல். இந்தியாவும் விடுதலையும், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ் நூல்களில் பௌத்தம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார்கள் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் பெரிய புராண குறிப்புரை எழுதியிருக்கிறாரு. பெரிய புராணத்திற்கு வசனம் எழுதினவர் யார் அப்படின்னா நம்ம ஆறுமுக நாவலர். பெரிய புராணத்திற்கு குறிப்புரை எழுதினவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருக்குறள்ல முதல் 10 அதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா கல்யாண சுந்தரனார். திருக்குறள்ல முதல் 13 அதிகாரங்களுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா எல்லீசு. அந்த எல்லீசு உரையை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டா யார சொல்லலாம்? ராபி சேது பிள்ளைய சொல்லலாம். எனது இலங்கை செலவு, அதாவது பயணம் என்பதற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் இவர்தான். திருவிக்காவினுடைய சொற்பொழிவுகள் தென்றல் மாதிரி விழுந்தது. பத்திரிகை தலையங்கம் சோலையில உட்காந்து பத்திரிகை படிச்சிருக்கோம். மேடை சொற்பொழிவு, மேடை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமயம் சொற்பொழிவுன்னு எடுத்துக்கிட்டா
வேண்டுதல், அருள்வேட்டல். திருவிக்காவினுடைய இலக்கிய வாரிசுகள் மூவா மற்றும் கல்கி. கொஷின் ரொம்ப முக்கியம். ராபி சேதுப்பிள்ளை. அடிப்படையில இவர் ஒரு வழக்கறிஞர். பச்சையப்பன் கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், இது எல்லாத்துலயும் தமிழ் துறை ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியர். ரொம்ப முக்கியமான வினா இந்த கேள்வி. அதே மாதிரி மறைமலை அடிகள் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்திருக்கிறாரு. கிறிஸ்துவ கல்லூரியில பணியாற்றிய இன்னொரு அறிஞர் பரிதிமார் கலைஞர். அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியர். ஒரு சிறந்த பேச்சாளர், உயர்ந்த எழுத்தாளர், இனிய கட்டுரையாளர். எதிகை மோனை அமைய பேசவும் எழுதவும் வல்லவர். எதிகை மோனையை உரைநடைக்கு கொண்டு வந்தவர். இந்த வினா ரொம்ப முக்கியம். இயற்றிய நூல்கள் தமிழ் இன்பம். முதல் சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற நூல் 1955ஆம் ஆண்டு. தமிழ் புத்தகத்துல, பள்ளிப்பாட புத்தகத்துல தமிழ் விருந்துன்னு இருக்கு. இந்த இடத்துல தமிழ் விருதுன்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் விருந்து அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியரும் சேதுப்பிள்ளை தான். ஊரும் பேரும், மேடை பேச்சு, ஆற்றங்கரையில் கடற்கரை நிலை, இதெல்லாமே ராபி சேதுப்பிள்ளையுடையது. ஊரும் பேரும் செந்தமிழும் கொடுந்தமிழும் கலந்த நடைய இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பேசியிருக்கிறாரு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீரமாநகர், இந்த நூல் வேலும் வில்லும் இதெல்லாம் சேதுப்பிள்ளையுடையது. வீரமாநகர் யாரு அப்படின்னா சேதுப்பிள்ளை. பஞ்சிமாநகர் யாரு அப்படின்னா ராகவையங்கார். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழ் மேடை பேச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம யார சொல்லலாம்? ராபி சேதுப்பிள்ளைய சொல்லலாம். தமிழ் முழக்கம் அப்படின்னு சொன்னா சேதுராமன்னு சொல்லலாம். இங்கே அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சென்னை பல்கலைக்கழகத்திலும் அதே மாதிரி பதிப்பித்த நூல்கள் திருக்குறள், எல்லைசு உரை, பாரதி, இன்கவி திரட்டு. சென்னை பல்கலைக்கழகத்திலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் தன்னுடைய அன்னையின் பெயரால சொர்ணாம்பாள் அறக்கட்டளையை நிறுவியவர் சேதுப்பிள்ளை. சொர்ணானாலே சேதுனா நான் விக்ரம ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். கதிரேசன் செட்டியார், மகிபாலன் பட்டி. ஆசிரியர் அரசன் சண்முகனார். வினா ரொம்ப முக்கியமானது. தமிழ் வடமொழி இரண்டிலும் புலமை. வாதாடி கருத்தை நிலைநாட்டுவதில் வல்லவர். பட்டம் பண்டிதமணி மற்றும் மகோபாத்தியாய. அப்ப உவேசா மட்டும் மகோபாத்தியாய வாங்கல, கதிரேசன் செட்டியாரும் வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது மிருச்சக்கடிகா. நிறைய வினா, அதாவது இந்த கொஸ்டின் பொறுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பியில கேட்கப்பட்ட ஒரு வினா. மண்ணில் சிறுதேர், மிருச்சக்கடிகாவினை மண்ணில் சிறுதேர் என்ற பெயரில் மொழிபெயர்த்த அறிஞர் யார்? பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். மாலதி, பாகவதம், கௌடில்யம், சுக்ரநீதி, பிரதாபருத்ரியம், உதயன சரிதம், ஸ்லோச்சனை, இந்த மாதிரி வடமொழியில இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்தையுமே தமிழ் மொழியில கொடுத்திருக்கிறார். ஏன்னா தமிழ் வடமொழி இரண்டிலும் புலமை. அதனாலதான் வடமொழி நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே திருவாசகத்திற்கு விரிவுரை எழுதினவர் நமக்கு மறைமலை அடிகள்னு தெரியும். அதுல இவர் திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவெம்பாவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. கட்டுரை தொகுப்பு உரைநடை கோவை, நல்லுரை கோவை எழுதினது உவே சுவாமிநாத ஐயர். செய்யுள் நூல்கள் சுந்தர விநாயகர் பதிகம், 10 அந்தாதி. 10 அந்தாதிக்கு வேறு பெயர் யாது அப்படின்னு கேள்வி கேட்டா பல்சந்த மாலை அப்படிங்கிற வேறு பெயர் உண்டு. வீர விநாயகர் மாலை. விநாயகர் கதிரேசன் செட்டியார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணத்து தமிழறிஞர். இன்னொரு யாழ்ப்பாணத்து தமிழறிஞர் யார் அப்படின்னா சீவை தாமோதரன் பிள்ளை. அந்த சீவை தாமோதரன் பிள்ளை ஊவேசாவிற்கு அடுத்து பதிப்பு துறையில பெயர் பெற்றவர்னு சொல்லலாம். தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் புக்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் பாட புத்தகத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், வடமொழி மூன்றிலும் புலமைன்னு கொடுத்திருப்பாங்க. அதுதான் பள்ளி பாட புத்தகத்தை நீங்க எடுத்துக்கோங்க. 19 வயதிலேயே இருமொழி கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. மறைமலை அடிகள் எப்படி சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றினாரோ அதே மாதிரி இவரும் போற்றி இருக்கிறாரு. திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு 27வது வயசுல நாவலர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அப்ப தலைவரா இருந்தவர் சுப்பிரமணிய தேசிகர். மருட்பா கட்சிக்கு தலைமை வகுத்திருக்கிறார். அருட்பா கட்சி வள்ளலார் பாடல்களை அருட்பாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்ல, அது மருட்பாக்களேன்னு இருக்கக்கூடிய கொள்கையை பின்பற்றி இருக்கிறாரு. நிறுத்தற் குறியீடுகளை முதலாக தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர், மிகுதியாக பயன்படுத்தியவர் திருவிக்கா. முதல்ல அறிமுகப்படுத்தியவர் ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடையினுடைய வேந்தர், பதிப்புத்துறையின் வேந்தர் உவேசா. தமிழ் உரைநடையின் வேந்தர் ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வல்லவர் என்று இவரை புகழ்ந்தவர் பரிதிமார் கலைஞர். பெர்சிவல் பாதிரியாரினுடைய வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தவர். பெர்சிவல் பாதிரியாருக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தவர்
அதனுடைய விளைபாடு பைபிள அவருக்கு தமிழ்ல மொழிபெயர்க்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பெர்சிவல் தொடங்கிய இதழ் யாது அப்படின்னு கேள்வி கேட்டா தினவர்த்தனமானி. என்ன இதழ்? தினவர்த்தனமானி என்ன இதழ்? வார இதழ். சோ இதுக்கு வந்துட்டு ஆசிரியராக பணியாற்றியவர், துணை ஆசிரியராக பணியாற்றியவர் சி.வை. தாமோதரன் பிள்ளை. தமிழ் மொழி பெயர்ப்பிற்கு உதவியவர் அப்படின்னு சொல்லலாம். நன்னூல் காண்டிகை உரை, ஏற்கனவே நன்னூல் சங்கர நம சிவாயர் உடைய விருத்தி உரையை பதிப்பித்தவர் உவே சுவாமிநாத ஐயர். இவர் வந்து நன்னூலுக்கு காண்டிகை உரை எழுதியிருக்கிறாரு. சைவ சமய வினாவிடை எழுதியிருக்கிறாரு. இலக்கண சுருக்கம், பெரிய புராண வசனம் ரொம்ப முக்கியமான வினா. அதே மாதிரி பெரிய புராண வசனம் அவர் இன்னொருத்தர் யாரு? மறைமலை அடிகள், திருவி கல்யாண சுந்தரனார் பெரிய புராண குறிப்புரை எழுதியிருக்கிறார். பெரிய புராண வசனம், பெரிய புராண குறிப்புரை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. திருவிளையாடல் புராண வசனம், கந்த புராண வசனம் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. சிறுவர்களுக்கான பால பாடங்கள், சூடாமணி நிகண்டு. சூளாமணி யாரு அப்படின்னா, சூளாமணியை பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரனார். சூடாமணி நிகண்டு, நிகண்டு என்றால் அகராதி. உரை சௌந்தர்ய லகரி ஆதிசங்கரால் எழுதப்பட்டது அந்த நூலுக்கும். திருச்சிற்றம்பல கோவை என்று அழைக்கப்படக்கூடிய திருக்கோவையாருக்கு உரையும் எழுதியிருக்கிறாரு. கோயிற் புராணம் உரை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி திருக்குறள்ல பரிமேலழகர் உரையும், திருக்கோவையார் உரையும், சேனாவரையம், பிரயோக விவேகம் நூல் எழுதினவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய தீட்சிதர். கந்த புராணம், சேது புராணம் நிரம்பி அழகிய தேசியர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. பாரதம், சூடாமணி நிகண்டு, நன்னூல் சங்கர நமசிவாயர் உரை உள்ளிட்ட உரைகளை பதிப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா சி.வை. தாமோதரன் பிள்ளை. சி.வை. தாமோதரன் பிள்ளையும் யாழ்ப்பாணத்து அறிஞர் தான். தினவர்த்தனமானியினுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. பெற்ற பட்டம் ராவ் பகதூர் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தாமோதரன் பிள்ளையும் வாங்கியிருக்கிறார். நூல் பதிப்பில் உவே சுவாமிநாத ஐயருக்கு அடுத்து புகழ் யாருக்கு உண்டு அப்படின்னா இவருக்கு உண்டு. தொல்காப்பியம், நச்சினார்கினியம், சேனாவரையம், வீரஜோடியம், இறையனார் கள்ளவியல் உரை. எப்படி உவேசா வந்துட்டு இந்த காப்பியங்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி காப்பியங்கள் தாண்டி பாத்தீங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு, புராணங்கள், இலக்கணங்கள், அது மாதிரி இவர் இலக்கணத்தை என்ன பதிப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா தொல்காப்பியம். அவரு நன்னூல் சங்கர நமசிவாய விருத்தி உரை அப்படிங்கிற நூலை பண்ணியிருக்கிறார். இவரு தொல்காப்பியத்துல நச்சினார்கினியம், சேனாவரையம். அதுவே வந்துட்டு சேனாவரையத்தை இன்னொருத்தரும் பதிப்பிச்சிருக்கிறார். யாரு? ஆறுமுக நாவலர். நச்சினார்கினியர் மற்றும் சேனாவரையம் ரெண்டையுமே பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரன் பிள்ளை. வீரசோழியம் ரொம்ப முக்கியம். வீரசோழியத்தினுடைய ஆசிரியர் புத்தமுத்திரனார். இதற்கு உரை எழுதிய ஆசிரியர் பெருந்தேவனார். 5 இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல். இறையனார் களவியல் உரை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நக்கீரர் உரை எழுதியிருக்கிறாரு. முதல்ல வந்த உரை அப்படின்னா இதுதான் தமிழ்ல. இலக்கண விளக்க உரை, இலக்கண விளக்கம் என்ற நூலினுடைய ஆசிரியர் அப்படின்னா வைத்தியநாத தேசிகர். ரொம்ப முக்கியம். இலக்கண விளக்கத்திற்கு எதிராக அமைந்த நூல் எது? இலக்கண விளக்க சூறாவளி. சிவஞான முனிவர் எழுதியிருப்பாரு. இது அநியாய கண்டனம்னு சி.வை. தாமோதரன் பிள்ளை சொல்லியிருப்பாரு. கலித்தொகையை பதிப்பித்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி குறுந்தொகையும் இவர் பதிப்பித்திருக்கிறார். தணிகை புராணம், சூளாமணி, அவர் குமரகுருபரர் பிரபந்த திரட்டு, இதுல குமரகுருபரர் எழுதின நீதி நெறி விளக்கம் இவர் பதிப்பிச்சிருப்பாரு. சூளாமணி வசனம் அவர் எப்படி சுருக்கம் எழுதியிருப்பாரு? இவர் வசனம். நட்சத்திர மாலை, நட்சத்திர குழந்தைகள் அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு அப்படின்னா நாடக நூலை வந்துட்டு பி.எஸ். ராமையா. நட்சத்திர மாலை எழுதினது யார் அப்படின்னா சி.வை. தாமோதரன். சைவ மகத்துவம், கட்டளை, கலித்துறை உள்ளிட்ட நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. சைவ மகத்துவம் பத்தி பேசினவர். சைவத்தையும் தமிழையும் தன்னுடைய இரு கண்களாக கருதியவர்கள் மறைமலை அடிகள் மற்றும் ஆறுமுக நாவலர். சைவத்தின் மகத்துவம் பற்றி நூல் எழுதினவர் யார் அப்படின்னா தாமோதரன் பிள்ளை. கட்டளை, கலித்துறை ரொம்ப முக்கியம். திராவிட சாஸ்திரி என்று பரதிமார் கலைஞரை போற்றியவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரன் பிள்ளை. பூரணலிங்கம் பிள்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர். மருத்துவன் மகள், தப்பிலி, கதையும் கற்பனையும் இந்த மாதிரி நூல் எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். ஒரு எழுதின நூல், தமிழ் கட்டுரைகள் இதெல்லாம். கா. சுப்பிரமணிய பிள்ளை. எம்எல் பட்டம் முதல்ல வாங்கின தமிழர். திருவாசகத்திற்கு முதல்ல உரை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே திருவாசகத்திற்கு மறைமலை அடிகள் மற்றும் கதிரேசன் செட்டியார். அதே மாதிரி ஆறுமுக நாவலர் திருக்கோவையாருக்கு உரை எழுதியிருக்கிறாரு. திருக்கோவையாருக்கு திருச்சிற்றம்பல கோவை என்ற வேறு பெயர் உண்டு, படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்ததா தொல்காப்பிய பொருள் அதிகாரம், தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்கிறாரு. காசுப்பிள்ளையுடைய தமிழ் இலக்கிய வரலாறுல ரொம்ப முக்கியமான வரலாறு. தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் அல்லது பழந்தமிழர் நாகரிகம்ங்கிற பெயர்ல நூல் எழுதியிருக்கிறாரு. சோமசுந்தர பாரதியார், நாவலர் சோமசுந்தர பாரதியார்.
வள்ளுவர் பிறப்பில் புனைந்துரைக்கப்பட்ட ஒரு கற்பனைய இவர் தகர்த்து கொடுத்திருக்கிறாரு. தொல்காப்பியத்துல அகத்திணையல், புறத்திணையல், மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற 3 இயலுக்கு மட்டும் இவர் உரை கண்டிருக்கிறார். திருவள்ளுவர் அப்படிங்கிற பெயர்ல இவர் நூல் எழுதியிருக்கிறாரு. திருவள்ளுவரும் திருக்குறளும்ங்கிற நூல்ல உவேசா எழுதியிருப்பாரு. திருவள்ளுவருங்கிற பெயர்ல அவர் எழுதியிருக்கிறாரு. சேரர் தாயமுறை, சேரர் பேரூர், தசரதன் குறையும் கைகேயி நிறையும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். தசரதன் குறையும் கைகேயி நிறையும். அதுக்கு அடுத்தது மாரிவாயில். இதெல்லாம் யார் எழுதியிருக்கா அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். இந்த சோமசுந்தர பாரதியாருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா யார சொல்லலாம்? மறைமலை அடிகள். சோமசுந்தர பாரதியாரினுடைய ஆசிரியர் யாரு? மறைமலை அடிகள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கு அடுத்ததான் நமசிவாய முதலியார். தமிழர் திருநாளை பொங்கலாக கொண்டாட செய்தவர் யார் அப்படின்னா, தமிழர் திருநாளாக பொங்கலை கொண்டாட வழிகோலியவர் யார் அப்படின்னா இந்த நமசிவாயர் முதலியார். திருவள்ளுவர் திருநாளை இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா தோற்றுவித்து அதையும் கொண்டாடும்படி செய்த ஒரு பெருமை இருக்கு. இவர் நடத்திய இதழ் நல்லாசிரியன், கீசகன், அரிச்சந்திரன், நலன், குசேலன், கண்ணப்பன். அதாவது இந்த இதிகாசங்கள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்களை மையப்படுத்தி இவர் நூல் பதிப்பித்திருக்கிறார். கவிதைகள் ஆளுடை பிள்ளை, அற்புத கோவை, குணவான், தன் குற்றம் உணர்வான் உள்ளிட்ட நூல்களை இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா எழுதியிருக்கிறார். கவிதைகளை எழுதியிருக்கிறார். வையாபுரி பிள்ளையும் மறைமலை அடிகளினுடைய மாணவர் தான். தமிழ் பேரகராதி பதிப்பிற்கு தலைமை வகித்த ஒரு பெருமகனார். டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு. புறத்திரட்டு என்ற நூலினுடைய ஆசிரியர். ஆய்வு நெறிமுறைகளை தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமை யாருக்கு உண்டு? வையாபுரி பிள்ளைக்கு உண்டு. தமிழ் இலக்கண இலக்கியங்கள் காலத்தால் மிகவும் பிற்பட்டன அப்படின்னு சொல்லி அதனுடைய காலத்தை ரொம்ப குறைவா மதிப்பிட்டவர். ஆங்கிலத்தில் தமிழ் மொழி இலக்கிய வரலாறு எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே பூர்ணலிங்கம் பிள்ளை எழுதியிருக்கிறாரு. தமிழ் இலக்கிய வரலாறு எழுதினவர் சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். இவரும் ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்கிறார். இலக்கிய தீபம், இலக்கிய உதயம், இலக்கிய சிந்தனைகள், இதெல்லாத்தையும் ஒரு இதா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உலக இலக்கியங்கள், அதாவது இந்த இலக்கிய சிந்தனையில அவருக்கு உதித்த அந்த உதயமாச்சு. அவருக்கு அவருடைய சிந்தனையில அந்த தீபம் விளக்கு மாதிரி அவர் உலக இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இலக்கிய தீபம், இலக்கிய உதயம், இலக்கிய சிந்தனை, உலக இலக்கியங்கள். அதுக்கப்புறம் சொற்கலை விருந்து. விருந்து எந்த காலத்துல? காவிய காலத்துல முடிஞ்சு போச்சு. சொற்கலை விருந்து காவிய காலம், வையாபுரி பிள்ளை. தமிழ் சுடர்மணிகள், தமிழர் பண்பாடு, சுடர்மணிகளும் பண்பாடும், அவ்வளவுதான். இதை தாண்டி ராஜிங்கிற நாவலும் மஞ்சரி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்கிறாரு. சிறுகதையும். நினைவு மஞ்சரி யார் அப்படின்னா உவேசா. மஞ்சரி அப்படிங்கிற நூல் சிறுகதை வையாபுரி பிள்ளை, ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது சாசன செய்யுள் மஞ்சரி அப்படிங்கிற நூல் யாருடையது அப்படின்னா மயிலை சீனி வெங்கட சுவாமி. ராகவையங்கார். யார் இவரு? பாஸ்கர சேதுபதியினுடைய அவைக்கள புலவர், மதுரை தமிழ்ச்சங்க நூற்பதிப்பு ஆராய்ச்சி துறையின் தலைவர், அண்ணாமலை பல்கலைக்கழக ஆராய்ச்சி துறை தலைவர். பட்டம் மகாவித்வான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகாவித்வான்கிற பட்டம் வேற யார் வாங்கியிருக்கா? மீனாட்சி சுந்தரனாரை தாண்டி இவர் பாஷா கவிசேகரங்கிற பட்டமும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் படைப்புகள்னு எடுத்துக்கிட்டா நேமிநாதம். வீர சோழியத்தை பதிப்பித்தவர் யார்? தாமோதரன் பிள்ளை. நேமிநாதத்தை பதிப்பித்தவர் யார்? ராகவையங்கார். 2 இலக்கணங்கள், எழுத்து மற்றும் சொல், 2 இலக்கணங்கள்ல சொல்லக்கூடிய நூல். அதே மாதிரி சின்னூல் என்ற பெயர் பெற்ற நூல் பன்னிரு பாட்டியல். பாட்டியல் நூல்கள்ல பன்னிரு பாட்டியல். முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்திற்கு உரை ஆசிரியர் பாவல் எழுதினவர் கண்ணதாசன். முத்தொள்ளாயிரம் கனா நூல் ராகவையங்கார். அதே மாதிரி 14 கீழ்கணக்குல நான்மணி கடிகை, 5 திணைமாலை 150, இனியவை 40. 5 திணைமாலை 150, இனியவை 40, நான்மணி கடிகை உள்ளிட்ட நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார். செய்யுள் நூல்கள் புவி 70, பாரிக்கதை, திருப்புல்லானி, ராசராஜேஸ்வர ஒரு துறை கோவை. ஆய்வு நூல்கள்னு எடுத்துக்கிட்டா வஞ்சி மாநகர், சேது நாடும் தமிழும் ரொம்ப முக்கியம். வஞ்சி மாநகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராகவையங்கார். வீரமாநகர் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராபி சேது பிள்ளை. குறுந்தொகை விளக்கம், பட்டினப்பாலை உரை, பெருமானாற்று உரை. பட்டினப்பாலைக்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆய்வு கட்டுரைகள்னு எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. ஆய்வு கட்டுரைகள் தித்தன், கோசர், கொல்லிப்பாவை உள்ளிட்ட ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறாரு.
மு. ராகவையங்கார் செந்தமிழ் என்ற இதழின் ஆசிரியர். தொல்காப்பிய பொருளதிகார ஆராய்ச்சி. ஏற்கனவே தொல்காப்பிய பொருளதிகாரம் அப்படிங்கிற நூல் எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா, தொல்காப்பிய பொருளதிகாரம் அல்லது பழந்தமிழர் நாகரிகம் கா. சுப்பிரமணிய பிள்ளை. அகத்திணையல், புறத்திணையல், மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற மூன்றுக்கும் புதிதாக உரை கொண்டவர் சோமசுந்தர பாரதியார். தொல்காப்பிய பொருளதிகார ஆராய்ச்சி மு. ராகவையங்கார். வேளிர் வரலாறு சேரன் செங்குட்டுவன், ரொம்ப முக்கியம். சேரன் செங்குட்டுவன் பெயர்ல சாசன தமிழ் கவி சரிதம். 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்ங்கிற பெயர்ல நூல் எழுதினவர். சபையில இருந்திருக்கிறாங்க, பொன் சபையில தமிழர்கள், அதனால கனக சபை பிள்ளை. தமிழர் வரலாறும் மக்களும் பண்பாடும் கே. பிள்ளை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ் புலவர் சரித்திரம் குமாரசாமி புலவர். கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். யாழ் நூல், மதங்க சூளாமணி. யாழ் நூல் என்ற இசை நூலையும் மதங்க சூளாமணி என்ற நாடக நூலையும் எழுதியவர் யார் அப்படின்னா விபுலானந்த அடிகள். பிணத்தூர் நாராயண சுவாமி ஐயங்கார் மாணாக்கர் ஆற்றுப்படை, தென்தில்லை உலா, தென்தில்லை களம்பகம் உள்ளிட்ட நூல்களையும் நற்றிணைக்கு உரை எழுதி மிகுந்த புகழ் பெற்றவருமாக இவர் அறியப்படுறாரு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், நாட்டுப்பற்று மாதிரி தமிழ் பற்றும் இவருடைய உடம்புல ஊறி இருக்கு. தொல்காப்பியத்தை இவர் பதிப்பிச்சிருக்கிறாரு. கொஸ்டின் ரொம்ப முக்கியம். தொல்காப்பியத்துல சேனாவரையம், நச்சினார்க்கினியம் யாரு அப்படின்னா மறைமலை அடிகள். சேனாவரையத்தை பதிப்பித்த இன்னொரு அறிஞர் யார் அப்படின்னா நம்மளுடைய அவர் பேரு ஆறுமுக நாவலர். அதே மாதிரி தொல்காப்பியத்தை பதிப்பித்தவர் அப்படின்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஆங்கில அறிஞர்களினுடைய கருத்தை தமிழ்ல கொடுத்தவர். அதுல மனம் போல் வாழ்வு, எ மேன் திங்கெத் அப்படிங்கிற நூலை தான் மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற பெயர்ல கொடுத்திருப்பாரு. அகமேபுரம், வலிமைக்கு மார்க்கம்ங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. மெய்யறிவு, மெய்ஞானம். அதாவது இந்த வ.உ.சிக்கு வந்துட்டு மெய்யறிவு மெய்ஞானம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வடிவேலு செட்டியார், மீனாட்சி சுந்தரனார் அவர்களினுடைய மாணவர். இலக்கணம், இலக்கியம், தர்க்கம் 3 துறைகள்ல அறிஞர். லோகபகாரி, சக்கரவர்த்தினி என்ற இதழினுடைய ஆசிரியர். திருக்குறள் பரிமேலழகர் உரைக்கு தெளிவான விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. பரிமேலழகர் உரையை பதிப்பித்தவர் ஆறுமுக நாவலர். இவரின் கட்டுரை தொகுப்பு வியாசபோதினி அப்படிங்கிற இதழ்ல வெளிவந்திருக்கு. இப்போ மீனாட்சி சுந்தரனார், அதுக்கு அடுத்தது மயிலை சீனி வெங்கட சுவாமி, அதுக்கப்புறம் தான் வந்து தேப்போ சோமசுந்தரனார், அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரனார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெங்கட சுவாமி. மயிலை சீனி வெங்கட சுவாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஊர் வந்து மயிலை, அப்பா பேர் வந்து சீனிவாச நாயக்கர். அண்ணன் சீனி கோவிந்தராஜனிடம் தமிழ் கத்திருக்கார். இவருடைய அப்பா பேரு சீனிவாச நாயக்கர், அதனாலதான் சீனி வெங்கட சுவாமி. அண்ணன் பெயர் கோவிந்தராஜன். அண்ணன் கிட்டதான் தமிழ் படிச்சிருக்கிறார். தொடக்கப்பள்ளி ஆசிரியராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார். செந்தமிழ் என்ற இதழில் வந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அத்தனையுமே கத்துக்கிட்டு ஆராய்ச்சியில வல்லுனராக மாறி இருக்கிறார். இதுல மு. ராகவையங்கார் அப்படிங்கிற நபர் தான் செந்தமிழ் அப்படிங்கிற இதழினுடைய ஆசிரியர் அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அறிவியல் அணுகுமுறையில் ஆராய்ச்சி நூல்களை எழுதியவர் யார்? இந்த வெங்கட சுவாமி. இதெல்லாம் ஸ்கூல் புத்தகம், பள்ளிப்பாட புத்தகத்துல இருக்கு. தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டம் கொடுத்திருக்கிறாரு. அறிவியல் அணுகுமுறையில் ஆராய்ச்சி நூல்களை எழுதிய பெருமகனார் வெங்கட சுவாமி. ஆராய்ச்சி பேரறிஞர் பட்டம் வாங்கி இருக்கிறாரு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பேரவை செம்மல் என்ற பட்டம் கொடுத்திருக்காங்க. கா. சுப்பிரமணிய பிள்ளை, விபுலானந்த அடிகள் போன்ற நபர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். கா. சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிற நபர் தான் திருவாசகத்திற்கு முதல்ல உரை எழுதியிருக்கிறாரு. ஆங்கிலத்துல இலக்கிய வரலாறு எழுதியிருக்கிறாரு. தொல்காப்பியம், பொருளதிகாரம், பழந்தமிழர் நாகரிகம் என்ற நூலினுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். விபுலானந்த அடிகள் மதங்க சூளாமணி அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியராகவும், நாடக நூலின் ஆசிரியராகவும், யாழ் நூல் என்ற இசை நூலின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. அவரோட தொடர்பு கொண்டவர் யார் அப்படின்னா இந்த மயிலை சீனி வெங்கட சுவாமி. கல்வெட்டு தமிழ் எழுத்து குறித்த அறிவுமிக்க நபராக இருந்திருக்கார். இவர் இயற்றிய நூல்கள் மொத்தம் 16. உவே சுவாமிநாதர் இயற்றிய, அதாவது பதிப்பித்த நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 87. அதே மாதிரி மயிலை சீனி வெங்கட சுவாமி அவர்கள் இயற்றிய நூல்கள் மொத்தம் எத்தனை? 16. இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், நரசிம்மன், சேரன் செங்குட்டுவன் என்ற பெயர்ல
நூல் எழுதினது யார் அப்படின்னா மு. ராகவ ஐயங்கார். சேரன் செங்குட்டுவன் என்ற பெயரில் நூல் எழுதியவர் மு. ராகவ ஐயங்கார். மு. ராகவ ஐயங்கார். அதே மாதிரி நரசிம்மன், மகேந்திரவர்மன் உள்ளிட்ட பெயர்களில் நூல் எழுதிய அறிஞர் சீனி வெங்கட சுவாமி. பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும், கிறிஸ்துவமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், இதெல்லாம் இவர் எழுதினது. களப்பிரர் ஆட்சியில தமிழகம் எவ்வாறு இருந்தது, தமிழ்நாட்டு வரலாறு, மீட்டுருவாக்க முயற்சி, சாசன செய்யுள் மஞ்சரி, அதாவது மஞ்சரி என்ற சிறுகதையின் ஆசிரியர் வையாபுரி பிள்ளை, நினைவு மஞ்சரி அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் உவே சுவாமிநாத ஐயர். அந்த வகையில சாசன செய்யுள் மஞ்சரி மயிலை சீனி வெங்கட சுவாமி. 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம், இது எல்லாமே மயிலை சீனி வெங்கட சுவாமி அவர்களுடையது. கட்டுரை தொகுப்பு அஞ்சிறை தும்பி. பண்டிதமணி எழுதின கட்டுரை தொகுப்பு உரைநடை கோவை. சீனி வெங்கட சுவாமி எழுதின கட்டுரை தொகுப்பு அஞ்சிறை தும்பி அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு. மகேந்திரவர்மனினுடைய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழில் பெயர்த்து கொடுத்த ஒரு பெரிய அறிஞர். தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டமும், ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற பட்டமும் இவர் வாங்கியிருக்கிறார். கோவிந்தராஜனிடம் தமிழ் படித்தார். செந்தமிழ் இதழில் மூலமாக கட்டுரைகளை கற்று ஆராய்ச்சியில் வல்லவராக மாறினார். அறிவியல் அணுகுமுறையில் ஆராய்ச்சி நூல்களை எழுதினார். ஆராய்ச்சி பேரறிஞர் என்று தமிழ் அறிஞர்கள் பட்டம் கொடுத்தார்கள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பேரவை செம்மல் என்ற பட்டம் கொடுத்தது. கா. சுப்பிரமணிய பிள்ளை விபுலானந்த அடிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவராக இருந்தாரு. கல்வெட்டு தமிழ் எழுத்து குறித்த அறிவு மிக்கவரா இருந்திருக்கிறாரு. 16 நூல்கள்ல இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம், நரசிம்மன், மகேந்திரன், பௌத்தமும் தமிழும், கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், களப்பிரர் ஆட்சி காலத்தில் தமிழகம், தமிழ்நாட்டு வரலாறு, சாசன செய்யுள் மஞ்சரி, 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம், அஞ்சிறை தும்பி கட்டுரை தொகுப்பு, தமிழ் பேரவை செம்மல், ஆராய்ச்சி பேரறிஞர். ஏற்கனவே தமிழறிஞர்கள் ஆராய்ச்சி பேரறிஞர்ங்கிற பட்டமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல்ங்கிற பட்டம் கொடுத்திருக்க நம்ம படிச்சிருப்போம். மகேந்திரவர்மனினுடைய மத்த விலாசம் அப்படிங்கிற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா இந்த மயிலை சீனி வெங்கட சுவாமி. இத மொழிபெயர்ப்புல நம்ம சுற்று மொழிபெயர்ப்புன்னு சொல்றோம். வடமொழி, அதுல இருந்து ஆங்கிலம்க்கு அடுத்து தமிழ். அப்ப இது ஒரு சுற்று மொழிபெயர்ப்புக்கு எடுத்துக்காட்டு. போவே சோமசுந்தரனார் பெருமலை புலவர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் இந்த போவே சோமசுந்தரனார். பெருமலை புலவர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மேலை பெருமலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா பிறந்திருக்கிறார். ஆசிரியர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். கதிரேசன் செட்டியார் திருவாசகத்திற்கு விரிவுரை எழுதியிருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல விரிவுரை எந்தெந்த பகுதிகளுக்கு திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவெம்பாவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறாரு. திருவாசகத்துல உள்ள திருச்சதகம் அப்படிங்கிற பகுதிக்கு அவர் சொல்ல இவர் உரை எழுதியிருக்கிறாரு. இந்த பயிற்சி தான் அவர் ஒரு பிற்காலத்தில் ஒரு சிறந்த உரையாசிரியராக மாறுவதற்கு வழிகோலியாக இருந்திருக்கு. திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவெம்பாவை 3ல திருச்சதகம் அப்படிங்கிற பகுதிக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் எழுதியிருக்கிறார். உவே சுவாமிநாதர் ஐயர் மாதிரி இவருமே பாத்தீங்க அப்படின்னா விளக்க உரைகள் எழுதியிருக்கிறார். அவர் பதிப்பிச்சிருக்கிறாரு, இவர் விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. எந்தெந்த நூலுக்கெல்லாம் விளக்க உரை எழுதியிருக்கிறாரு? அதாவது 10 பாட்டு முழுவதற்கும் விளக்க உரை. புறநானூறு பதிற்று 10 8 தொகையில 2 நூல்கள் தாண்டி, அதாவது இந்த புறநூல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, புறநூல்களை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6 நூல்களுக்கும் இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா விளக்க உரை எழுதியிருக்கிறார். இதை தாண்டி காப்பியத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி பெருங்காப்பியத்துல, அதுக்கப்புறம் பெருங்கதை, உதயனகுமார காவியம் சிறுகாப்பியத்துல ரொம்ப முக்கியம், சூளாமணி சிறுகாப்பியத்துல சூளாமணியை பதிப்பித்தவர், சூளாமணிக்கு வசனம் எழுதியவர் சிவை தாமோதரனார். அதே மாதிரி உதயகுமார காவியம் அப்படிங்கிற நூலுக்கு விளக்க உரை எழுதியவர் யார் அப்படின்னா
இந்த கோவே சோமசுந்தரனார். கல்லாடம். தொல்காப்பியம் முழுமைக்குமே சேனாவரையம், நச்சினார்க்கினியம், தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை கண்டவர் யார் அப்படின்னா முதல்ல வ.உ.சி. அதுக்கப்புறம் சேனாவரையத்துக்கு யார் அப்படின்னா நம்ம ஆறுமுக நாவலர் மற்றும் வேற யார சொல்லலாம் உரை கண்டவர்கள். தாமோதரன் பிள்ளை, சேனாவரையம், நச்சினார்க்கினியம். அதே மாதிரி பொருளதி வ.உ.சி. பதிப்பித்திருக்கிறார். தொல்காப்பியத்தை பதிப்பித்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அதே மாதிரி உரைகளை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரன் பிள்ளை, ஆறுமுக நாவலர். 2 பேருமே. ஆறுமுக நாவலர் சேனாவரையத்தையும், சி.வை. தாமோதரன் பிள்ளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பதிப்பித்த உரைகள் நச்சினார்க்கினியம், சேனாவரையம். அதே மாதிரி வீர சோழியம். இந்த இடத்துல தொல்காப்பியம் அப்படிங்கிற பகுதியில பொருளதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொருளதிகாரம் அல்லது பழந்தமிழர் நாகரிகம் அப்படிங்கிற நூல் எழுதினது கா. சுப்பிரமணிய பிள்ளை. அதுக்கு புதிய உரையாக அகத்திணையல், புறத்திணையல், மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற பகுதிக்கு புதிய உரை எழுதினவர் யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். அந்த வகையில இந்த கோவை சோமசுந்தரனார் கல்லாடம் அப்படிங்கிற நூலையும், திருக்கோவையார், திருக்கோவையாருக்கு ஏற்கனவே ஒருத்தர் உரை எழுதியிருக்கிறாரு, ஆறுமுக நாவலர். பட்டினத்தார் பாடலினுடைய பிற்பகுதி, புறப்பொருள், வெண்பாமாலை, இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. இவர் உரைகளை தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியீடு செய்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த செங்கோல், மானனீகை, செங்கோல், மானனீகை ஆகிய கவிதை நாடகங்களை இயற்றியவர் சோமசுந்தரனார் அப்படிங்கிற நபர். செங்கோல், மானனீகை என்ற கவிதை நாடகங்களை இயற்றியவர். அதுக்கு அடுத்ததாக தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தமிழ் மொழியியல் ஆய்வு முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். இவர் ரொம்ப முக்கியம். அந்த வகையில இவர் முன்னோடி. தமிழ் மொழியியல் துறை சார்ந்த நூல்களை வந்துட்டு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. மொழித்துறை சார்ந்து அப்படின்னு எடுத்துட்டா மூவா எழுதியிருக்காங்க. அதை தாண்டி அகத்தியலிங்கம் எழுதியிருக்கிறாங்க, திராவிட மொழிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே. தமிழ் மொழி வரலாறு சு. சக்திவேல் எழுதியிருக்கிறாரு. அந்த வகையில தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி என்று கருதப்படக்கூடியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அகத்தியலிங்கம், பொற்கோ ஆகிய அறிஞர்களினுடைய ஆசிரியராக இவர் இருந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க. யாரு அப்படின்னா இந்த மூவா மற்றும் கல்கி, திருவிக்காவினுடைய இலக்கிய வாரிசுகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் மூவா மற்றும் கல்கி. அந்த வகையில தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய மாணவர். அகத்தியலிங்கம், பொற்கோ இவங்களுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். மீனாட்சி சுந்தரனாரினுடைய மாணவர்கள் அகத்தியலிங்கம், பொற்கோ. சிறந்த ஆய்வு நூல் காணல் வரி, ரொம்ப முக்கியம். சிறந்த மொழி நூல் தமிழ் மொழி வரலாறு. எப்படி சு. சக்திவேலோ அதற்கு நிகரானது இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடையது. பிற நூல்கள் குடிமக்கள் காப்பியம், பிறந்தது எப்படியோ, தமிழா கொஞ்சம் நினைத்துப்பார், தமிழா நினைத்துப்பார், சமண தமிழ் இலக்கியம், குசேலர், குலேசன் க. நமசிவாய முதலியார். குலேசன்கிறது நமசிவாய முதலியார். குசேலர் அப்படிங்கிற நூல் எழுதினது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பார்த்து போடுங்க. டாபிக் போடும் பொழுது நல்லா படிச்சு பார்த்துட்டு போடுங்க. தேவநேய பாவாணர். யார் இந்த தேவநேய பாவாணர்? தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்த ஒரு நபர். ஆழமான சொல் ஆராய்ச்சி திறன் உடையவர். தமிழே உலக மொழிகளின் தாய் அப்படிங்கிற கொள்கையை நமக்கு நிறுவியிருக்கிறார். உலக தமிழ் கழகத்தை நிறுவிய பெருமை இவருக்கு உண்டு. உலக தமிழ் கழகம். செந்தமிழ் சொற்பிறப்பு அகர முதலி எழுதியவர். பல பகுதிகளாக அது வெளிவந்திருக்கு. தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்தவர். மறைமலை அடிகள் அவருமே தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். ஆழமான சொல் ஆராய்ச்சி திறனை உடையவர் யார்? தமிழே உலக மொழிகளின் தாய் என்ற கொள்கை உடையவர் யார்? தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர். செந்தமிழ் சொற்பிறப்பு அகர முதல் எழுதியவர். பல பகுதிகளாக வெளிவந்திருக்கு. செந்தமிழ் என்ற இதழில் வந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை கற்று ஆராய்ச்சியில் வல்லவராக மாறியவர் மயிலைசீனி வெங்கட சுவாமி. செந்தமிழ் என்ற இதழின் ஆசிரியர் மு. ராகவ ஐயங்கார். அந்த வகையில் இந்த இடத்துல செந்தமிழ் சொற்பிறப்பு அகர முதலி அப்படின்னா தேவநேய பாவாணர். முதல் தாய் இவர் எழுதின நூல் பொறுத்தவரை முதல் தாய்மொழி, ஒப்பியல் மொழி நூல், பழந்தமிழ் ஆட்சி, தமிழர் திருமணம், தமிழ் சுடர் மணிகள். யார் அப்படின்னா வையாபுரி பிள்ளைகள். வையாபுரி பிள்ளை தமிழ் சுடர் மணிகள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை தாண்டி இலக்கிய சிந்தனை, இலக்கிய உதயம், இலக்கிய தீபம், உலக இலக்கியங்கள் இதெல்லாமே. தமிழர் பண்பாடு
ஆனா இந்த இடத்துல பழந்தமிழ் ஆட்சி, தமிழர் திருமணம். பழந்தமிழ் ஆட்சி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தேவநேய பாவாணர். பழந்தமிழர்கள் ஆட்சியை பத்தி சொல்லியிருக்கிறாரு. தமிழர் திருமணத்தை பத்தி நேயம், நேசம்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருமணம்னா நேசம். தமிழ் வரலாறு, மொழி வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு. முதல் தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒப்பியன் மொழி நூல், ஒரு நூலையும் இன்னொரு நூலையும் ஒப்புமைப்படுத்தி அவர் வந்துட்டு தமிழை முதன்மைப்படுத்தியிருக்கிறாரு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பழந்தமிழ் ஆட்சியை பத்தி சொல்லியிருக்கிறாரு. தமிழர் திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. தமிழர் வரலாறையும், தமிழ் வரலாறையும், மொழி வரலாறையும், இலக்கிய வரலாறையும் சொல்லியிருக்கிறார் தேவநேய பாவாணர். இவர் நூல்களை தேவநேயம் என்ற பெயரில் தொகுத்தவர் ரா இளம் குமரனார். கொஸ்டின் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அரசு சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை நூலகத்திற்கு தேவநேய பாவாணர் நூலகம் அப்படின்னு பெயர் வச்சு சிறப்பும் செஞ்சிருக்காங்க. ராஜாஜி. இயற்பெயர் ராஜகோபால ஆச்சாரியார். உரைநடை நூல்கள் ராஜாநலை விருந்து, வியாசர் விருந்து, சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி திருமகள், திருமூலர் தவமொழி, பக்தி நெறி, வள்ளுவர் வாசகம், கைவிளக்கு. கைவிளக்கு என்ற நூலினுடைய ஆசிரியர், நாடக நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். யாருடையது? ராமையா. பி.எஸ். ராமையா அப்படிங்கிற நபருடையது. கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. கைவிளக்கு. அந்த வகையில கைவிளக்கு அப்படிங்கிற நூல்ல இன்னொருத்தரும் எழுதியிருக்கிறாரு, ராஜாஜி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. ராஜாஜி கட்டுரைகள். முன்னேற்றத்திற்கு வழி, மெய்ப்பொருள். மெய்ப்பொருள். திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார்? ராஜாஜி. கொஞ்சம் தான் டிஃபரெண்ட். திருக்குறள் மெய்ப்பொருள் உரை யார் அப்படின்னு கேட்டா பெருஞ்சித்திரனார். மெய்ப்பொருள் உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராஜாஜி. சரி, அடுத்த கொஸ்டின். கதை நூல்கள். ராஜாஜி கதைகள் மற்றும் குட்டி கதைகள். மொழிபெயர்ப்பு நூல்கள். திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு, அயோத்தியா காண்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற புகழ்பெற்ற பாடலை இயற்றிய அறிஞர் இந்த ராஜாஜி தான். அதாவது ராஜகோபால ஆச்சாரியார், வியாசர் விருந்து, சக்கரவர்த்தி திருமகள் உள்ளிட்ட நூல்கள் எல்லாத்தையும் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. திருமூலர் தவமொழிகளை கேட்டு வளர்ந்திருக்கிறாரு ராஜா. பக்தி நெறியில இருக்கக்கூடியவர். வள்ளுவர் வாசகம் படிப்பாரு. வள்ளுவர் வாசகம் ராஜாஜி. கைவிளக்கு. ராஜாஜி கட்டுரைகள். முன்னேற்றத்திற்கு வழி நம்ம ராஜாவை போய் பார்த்தா கிடைக்கும். மெய்ப்பொருள் உரை, உண்மையான பொருளை நமக்கு சொல்லுவார். ராஜாஜி கதைகள், குட்டி கதைகள். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள். திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு, அயோத்தியா காண்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. டி.கே. சிதம்பரம் முதலியார். இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதனை நயமாக எடுத்து காட்டிய ஒரு நபர். டி.கே.சி. யாருடைய மாணவர்? மறைமலை அடிகளினுடைய மாணவர். இதை தாண்டி இலக்கிய சுவைக்கு என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தியவர். அந்த அமைப்பின் பெயர் வட்டத்தொட்டி. வட்டத்தொட்டி என்றாலே டி.கே.சி. மறந்துடக்கூடாது. கம்பராமாயணத்துல மிகுந்த ஈடுபாடு இவருக்கு இருந்திருக்கு. பல பாடல்கள் இடைச்செருகள் அப்படின்னு சொல்லி அதை நீக்கி பாடல்களை தேர்ந்தெடுத்து விளக்க உரையோட கம்பர் தரும் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறாரு. இவர் எழுதின நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கம்பர் யார், கம்பர் தரும் காட்சிகள், இதய ஒளி, அற்புத ரசம். கம்பரசம், தீ பரவட்டும், தாழ்ந்த தமிழகமே, இதெல்லாம் யாரு? அண்ணா. அதே மாதிரி கம்பர் தரும் காட்சிகள், இதய ஒளி, அற்புத ரசம். அற்புத ரசம்னா டி.கே.சி. கம்பரசம் அப்படின்னா அண்ணா. கம்பர் யார்? கம்பர் தரும் காட்சிகள், இதய ஒளி, அற்புத ரசம். கடித இலக்கிய முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்று போற்றப்படக்கூடிய நபர். கடித இலக்கிய முன்னோடி, தமிழ் இசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். உரை எழுதி பதிப்பித்த நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தை பதிப்பித்தவர் ரா. ராகவையங்கார். பெற்ற பட்டம் ரசிகமணி. நாமு வெங்கட சுவாமி நாட்டார். தஞ்சைக்கு அருகே உள்ள நடுக்காவேரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறார். இயற்பெயர் சிவப்பிரகாசம். பின் வேண்டுதலின் பெயர்ல தன்னுடைய பெயரை வெங்கடசாமின்னு மாற்றம் செஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய தந்தை கிட்டையே கல்வி படித்த பெருமகனார்.
மதுரை தமிழ்ச்சங்க தேர்வு 1907 எழுதி பிரவேச பாழ பண்டிதர்ங்கிற ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறாரு. பண்டிதர் தேர்வுல தங்க கேடயம் பரிசாக வாங்கியிருக்கிறாரு. 1908 எஸ்பிஜி அதாவது பிஷப் கீப்பர் அந்த கல்லூரியில விரிவுரையாளராகவும் 1909 கோவை மைக்கேல் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் 1910 பிஷப் கீப்பர் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் 1933 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆசிரியராகவும் 1941 முதல் கரந்தை புலவர் கல்லூரி மதிப்பியல் முதல்வராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1940 சென்னை மாகாண தமிழ் சங்கம் இவருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்காங்க. நாவலர், ஆறுமுக நாவலர், அதை தாண்டி வேங்கடசுவாமி நாட்டாருக்கும் நாவலர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆறுமுக நாவலருக்கு நாவலர்ங்கிற பட்டம் கொடுத்தது யாரு? சுப்பிரமணிய தேசிகர். அன்னைக்கு ஆதீன தலைவராக இருந்தவர். எத்தனை வயசுல வந்துட்டு இவருக்கு இந்த நாவலர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆறுமுக நாவலருக்கு அப்படின்னு கேட்டா 27 வயதுல கொடுக்கப்பட்டது. அப்ப வேங்கடசாமி நாட்டாருக்கும் என்ன கொடுத்திருக்காங்க? நாவலர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்காங்க. நாவலர் வேங்கடசுவாமி நாட்டார். சரி, யார் கொடுத்திருக்கா? சென்னை மாகாண தமிழ் சங்கம். 1944 காலமாகி இருக்கிறாரு. இவருக்கு கற்கோவில் கட்டியிருக்காங்க. தமிழ் புலவர் ஒருவருக்கு முதலாக கற்கோவில் அப்படின்னா இந்த வேங்கடசுவாமி நாட்டார். அதாவது இவருடைய மாணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கி.ஆ.பெ. விஸ்வநாதம், ஆலால சுந்தர செட்டியார், சிதம்பரநாதன், ஆசா ஞானசம்பந்தன் எழுதிய நூல் இலக்கிய கலை அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. வாசுபமாணிக்கத்தை பத்தி எல்லாம் தெரியும். கண்ணகி, மாதவி உள்ளிட்ட நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரா? யார் எழுதியிருக்கா கண்ணகி, மாதவி உள்ளிட்ட நூல்கள் எல்லாம்? ஆசா ஞானசம்பந்தன் வாசுபமாணிக்கமா எழுதியிருக்கிறாரு. மூவா. வெரி குட். அப்ப வந்துட்டு இந்த வாசுபமாணிக்கம் தமிழ் காதல். வெரி குட். வேற என்னென்ன நூல் எழுதியிருக்காரு? வாசுபமாணிக்கம், தமிழ் காதல். வேற இப்ப சிலப்பதிகாரம்னு ஒரு நூல் படிப்பீங்கல்ல, இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள் வாசுபமாணிக்கம். ஓகேவா? வெரி குட். அப்ப மூவாவுடைய இந்த கண்ணகி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாதவி, இதெல்லாம் வந்துட்டு எந்த வகையான திறனாய்விற்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம்? பாத்திர படைப்பு. வெரி குட். பாத்திர படைப்புக்கு உண்டான திறனாய்வுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. சரி, பாத்திர படைப்பு திறனாய்வு இலக்கியத்துல வரக்கூடிய பாத்திரங்களினுடைய பண்பு நலன்களை திறனாய்வு செய்யறதுன்னு படிச்சிருப்பீங்க. அந்த வகையில மூவாவினுடைய கண்ணகி மற்றும் மாதவி உள்ளிட்ட கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா நூல் எழுதியிருப்பார். வெரி குட். சரி, அதுக்கு அடுத்தது இவர் வேளிர் வரலாற்றினுடைய ஆராய்ச்சி கி.ஆ.பெ. விஸ்வநாதன், அதுக்கப்புறம் ஆலால சுந்தரம், சிதம்பரநாதன், ஆசா ஞான சம்பந்தன், வாசுபமாணிக்கம் அப்படின்னாலே இரட்டை காப்பியங்கள் ரொம்ப முக்கியமானது. தமிழ் காதலும் ரொம்ப முக்கியமான நூல். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வேளிர் வரலாற்றினுடைய ஆராய்ச்சி நக்கீரர், கபிலர், கள்ளர் சரித்திரம், கண்ணகி வரலாறும் கற்பு மாண்பும், சோழர் சரித்திரம், இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. எந்தெந்த நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார்? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை, மூதுரை, நல்வெளி, நன்னெறி, பரஞ்சோதி, திருவிளையாடல் புராணம். அதாவது திருவிளையாடல் புராணத்திலேயே வந்துட்டு இந்த உவே சுவாமிநாத ஐயர் திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணத்தை பதிப்பிச்சிருக்கிறார். அதையே பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதிய பெருமகனார் யார் அப்படின்னா வேங்கடசுவாமி நாட்டார். வித்தியாசம் இருக்கு, பாத்துக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, அகநானூறு, தண்டி அலங்காரம், யாப்பருங்கல காரிகை, இதுக்கு எல்லாத்துக்கும் உரை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி நீதி நூல்களை வந்து பதிப்பித்த பெருமகனார் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ராகவ ஐயங்கார். நான்மணிக்கடிகை, இனியவை 40, ஐந்திணை 50, திணைமாலை 150 உள்ளிட்ட அந்த 15 கீழ்கணக்குல இருக்கக்கூடிய நூல்களை பதிப்பிச்சிருக்கிறவர் ராகவ ஐயங்கார். நீதி நூல்கள்ல ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை, மூதுரை, நல்வழி, நன்னெறி யார் எழுதியிருக்கா? சிவபிரகாசர். வெரி குட். நல்வழி
ஔவையார், வெற்றி வேர்க்கை, கொன்றை வேந்தன், பரஞ்சோதியார், திருவிளையாடல் புராணம் இதெல்லாமே. அப்ப வேளிர் வரலாறு, வெங்கட சுவாமி வேளிர், வேளிர் வரலாற்றின் ஆராய்ச்சி, நக்கீரர், கபிலர், கள்ளர் சரித்திரம், கண்ணகி வரலாறும் கற்பு மாண்பும், வெங்கட சுவாமி நாட். சோழர் சரித்திரம், யாப்பருங்கல காரிகைக்கு உரை எழுதியவர் யார்? தண்டி அலங்காரத்திற்கு உரை எழுதியவர் யார்? சிலப்பதிகாரம், மணிமேகலைக்கு உரை எழுதியவர் யார்? அகநானூறு, இந்த கேள்விய நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். நாமு வெங்கட சுவாமி நாட்டார். அதாவது அகநானூரை பதிப்பித்தவர் ராஜகோபால ஆச்சாரியார். அதே வந்துட்டு அகநானூற்றுக்கு உரை எழுதியவர் யாரு? வேங்கட சுவாமி நாட்டார் உரை எழுதி பதிப்பிச்சிருக்கிறார். சரி, கி.ஆ.பெ. விஸ்வநாதன், இவர் யாருடைய மாணவர்? வேங்கட சுவாமி நாட்டாரினுடைய மாணவர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஏற்கனவே நம்ம நிறைய நூல்கள் இவரை பத்தி அங்கேயே பார்த்தோம். என்னென்ன நூல்கள் பார்த்தோம்? தமிழ் காதல் ஒண்ணு பார்த்தோம். சாரி, கி.ஆ.பெ. விஸ்வநாதம் சொல்லியிருக்கேனா? வாசுவ மாணிக்கம் தானே சொல்லியிருக்கேன். சாரி. தமிழ் நாவலர் வேங்கட சுவாமி நாட்டார், மறைமலை அடிகள், திருவிக்கா இவங்களோட கிடைச்ச தொடர்பால தமிழ் இலக்கண இலக்கியங்களை தானே கஷ்டப்பட்டு படிச்சவர். ஏன்னா பள்ளிக்கே போகல இவரு. சின்ன வயசுலயே தமிழ் எழுத்துக்களை அவரே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாரு. 1938 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பெரியாரோடு இணைந்து போராடி இருக்கிறாரு. 1965 இந்திய எதிர்ப்பின் பொழுது கைது செய்யப்பட்டு சிறைக்கும் போயிருக்காரு. 1956 திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் முத்தமிழ் காவலர் அப்படிங்கிற ஒரு விருதை கொடுத்திருக்காங்க. தமிழ் பேரவை செம்மல் சீனி வெங்கட சுவாமி யார் கொடுத்திருக்கா இந்த விருதை? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டம் மயிலை சீனி வெங்கட சுவாமி தமிழ் அறிஞர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில முத்தமிழ் காவலர் திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் மதுரை சித்த மருத்துவ மாநாட்டில் சித்த மருத்துவ சிகாமணிங்கிற ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. 1975 தமிழ்நாட்டு நல்வழி நிலையம் வள்ளுவவேல் என்ற விருதையும் கொடுத்திருக்காங்க. அறிவு கதைகள், அறிவுக்கு உணவு, என்ன குவியல், தமிழின் சிறப்பு, திருக்குறள் கட்டுரைகள், நபிகள் நாயகம், மணமக்களுக்கு, மாணவர்களுக்கு, வள்ளலாரும் அருட்பாவும் உள்ளிட்ட 23 நூல்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். விசு அறிவு கதைகள் சொல்லுவார் அவருடைய திரைப்படத்துல. விசு அறிவு கதைகள், அறிவுக்கு உணவு கொடுப்பார். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக சீர்திருத்த கருத்துக்கள். என்ன குவியல், தமிழின் சிறப்புகளை சொல்லுவார். திருக்குறள் கட்டுரைகள், நபிகள் நாயகம், மணமகளுக்கு, மாணவர்களுக்குன்னு தனித்துவமாக, வள்ளலாரும் அருட்பாவும் உள்ளிட்ட 23 நூல்கள். 1994 காலமாக இருக்கிறாரு. இவருடைய பெயரால கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படிங்கிற விருது 2000 ஆண்டிலிருந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இது ரொம்ப முக்கியம். மத்திய அரசு 5 ரூபாய் தபால் தலையை இவருடைய பெயர்ல வெளியிட்டிருக்கிறாங்க. திருச்சியில அரசு தொடங்கிய மருத்துவ கல்லூரிக்கு இவர் பெயர் தான் சூட்டப்பட்டுள்ளது. திருக்குறள் பி. முனுசாமி. இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மாதிரி இல்ல, தமிழறிஞர்களினுடைய பெயர்களை அன்றைய காலகட்டத்துல சூட்டியிருக்காங்க. திருக்குறள் வி. முனுசாமி விழுப்புரம் பக்கத்துல உள்ள தோகைப்பாடிங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறாரு. பள்ளியில படிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட 1330 திருக்குறளையும் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா சொல்லக்கூடிய அளவுக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருக்கிறார். 1935 திருச்சி மலைக்கோட்டை நூற்றுக்கால் மண்டபத்துல திருக்குறள் பரப்பக்கூடிய வேலையை பண்ணியிருக்கிறார். 41 முதலாக சேலத்துல திருக்குறள் மாநாடு நடத்தியிருக்கிறார். அதுல தேவநேய பாவாணர் உள்ளிட்ட நபர்கள் கலந்துகிட்டாங்க. திருக்குறள் மலர் அப்படிங்கிற இதழ் மூலம் திருக்குறளை பரப்பிய பெருமகன். 52 முதல் 57 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது தன்னுடைய பேச்ச திருக்குறளோடு தொடங்கின ஒரு பெருமை இவருக்கு உண்டு. 81 நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் திருக்குறள் அரங்கிற்கு தலைமை ஏற்றவர். தமிழக அரசின் திருக்குறள் நெறிபரப்பு மையத்தின் இயக்குனராக 4 முறை நியமிக்கப்பட்டிருக்கிறார். உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம், வள்ளுவர் பூங்கா, திருக்குறள் இன்பம், வள்ளுவர் வகுத்த வாழ்க்கை பாதை, வள்ளுவர் ஏன் எழுதினார், சிந்தனை களஞ்சியம் உள்ளிட்ட 30 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். பெற்ற பட்டங்கள், அதாவது கும்பகோணம் மாநகர்ல உடையார்பாளையம் குறுநில மன்னன் கட்சி யுவரங்க காழக்க தோழ உடையார் அப்படிங்கிற நபர் திருக்குறளாளர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. தமிழ் மறை காவலர், திருக்குறள் கேசரி, முப்பால் வித்தகர், திருக்குறள் ரத்தினம், நகைச்சுவை இமயம்,
உள்ளிட்ட பட்டங்களை இவர் வாங்கியிருக்கிறாரு. திருக்குறள் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் வந்துட்டு ஏற்கனவே யார் எழுதியிருக்கா? திருக்குறள் திருவள்ளுவர். திருக்குறள் கிடையாது, திருவள்ளுவர். செல்வகேசவராய முதலியார், தனிநாயகம் அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார். அதே தாண்டி திருக்குறளுக்கு ஆராய்ச்சி உரை எழுதினவர் மறைமலை அடிகள். திருக்குறளும் திருவள்ளுவரும் உவே சுவாமிநாத ஐயர். அந்த வகையில பாருங்க, திருக்குறள் உரை விளக்கம், உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். அதே மாதிரி மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார்? திருக்குறள் மெய்ப்பொருள் உரை பெருஞ்சித்திரனார். மெய்ப்பொருள் உரை அப்படின்னாலே ராஜாஜி. ராஜா மெய்ப்பொருள் உண்மையான பொருளை தான் சொல்லுவாரு. அதே மாதிரி திருக்குறள்ல பொறுத்த வருஷம் உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம். திருக்குறள் உரை விளக்கத்தை எல்லாத்துக்கும் முன்சாமி எடுத்து சொன்னாரு. அவரு எல்லாரும் போய் சாதாரணமா ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் போய் திருவள்ளுவர் பார்க்ல தான் உட்காருவாரு. ஏன்னா வள்ளுவர் மீது கொண்ட ஈடுபாடு. திருக்குறள் இன்பம், திருக்குறளில் இன்பம் கண்டவர். வள்ளுவர் வகுத்த வாழ்க்கை பாதையை இவரும் பின்பற்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு வள்ளுவர் ஏன் எழுதினார்னு சொல்லுவாரு. சிந்தனை களஞ்சியம் உள்ளிட்ட நூல்கள் எல்லாத்தையும் இவர் எழுதியிருக்கிறாரு. 30 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. படியும் போதே 1330 திருக்குறளையும் மனப்பாடம் செஞ்சுட்டாரு. விழுப்புரம் பக்கத்துல உள்ள தோகைப்பாடி, திருச்சி மலைக்கோட்டை 100 மண்டபத்துல திருக்குறள் பரப்பக்கூடிய வேலையை பண்ணியிருக்கிறாரு. அப்பதான் திருவள்ளுவர் ஏன் எழுதினார் தெரியுமான்னு சொல்ல ஆரம்பிச்சாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 41ல முதலா சேலத்துல திருக்குறள் மாநாடு நடத்தி இருக்கிறாரு. தேவனைய பாவனரும் கலந்துகிட்டாரு. திருக்குறள் மலர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது திருக்குறளோடு தொடங்கி இருக்கிறாரு. உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுல திருக்குறள் அரங்கிற்கு தலைமை, திருக்குறள் நெறிபரப்பு மையத்தின் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பதவிகளை வகிச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்ததா வாசுப மாணிக்கம். மேலை சிவபுரியில் பிறந்தவர். இயற்பெயர் அண்ணாமலை, மாணிக்கம் என்று அழைக்கப்பட்டார். அப்பெயரே நிலைத்து விட்டது. இயற்பெயர் அண்ணாமலை, ஆனா மாணிக்கம் அப்படின்னு அழைக்கப்படுறார். 11 வயதுல பர்மா போய் ரங்கூன்ல வட்டி கடையில பணியாற்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு திரும்பி இருக்கிறாரு. பொய் சொல்லா மாணிக்கம். வட்டி கடையில வந்துட்டு அவங்க முதலாளி நான் கேட்டா இல்லைன்னு சொல்லும் பொழுது, நீங்க இருக்கும் பொழுது நான் எப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். பொய் சொல்லா மாணிக்கம்ங்கிற பட்டமும் இவர் வாங்கியிருப்பார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரின் தொடர்பால தமிழ் நூல்களை ஊன்றி படித்த நபர் யார்? வாசுப மாணிக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வித்வான் அப்படிங்கிற பட்டமும், சென்னை பல்கலைக்கழகத்துல பிஓஎல் பட்டமும், 1951ல எம்ஏ பட்டமும், தமிழில் அகத்திணை கொள்கை என்ற தலைப்புல ஆய்வு செய்து PhD பட்டமும் வாங்கியிருக்கிறார். PhD டைட்டில் இவருடையது தமிழில் அகத்திணை கொள்கை. 1941 முதல் 48 அண்ணாமலை பல்கலைக்கழக விரிவுரையாளர், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் இவருடைய மாணவர்கள் அன்பழகன், நெடுஞ்செழியன். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில தமிழ் பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர், இந்திய மொழிப்புல முதன்மையர், காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர். அண்ணாமலை இயற்பெயர். வாசுப மாணிக்கத்தின் இயற்பெயர் அண்ணாமலை. ஆனா மாணிக்கம்ங்கிற பெயர் புனை பெயராக வந்திருக்கு. 11 வயதுல பர்மா போய் பணியாற்றியவர். கதிரேசன் செட்டியாரினுடைய தொடர்பால தான் இவருக்கு தமிழ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழ் காதல், கம்பர், காப்பிய பார்வை, இலக்கிய சாறு, ஏற்கனவே நக்கீரர், கம்பர், நக்கீரர் கபிலர் உள்ளிட்ட நூல்கள் எழுதினது யார்? வெங்கட சுவாமி நாட்டார். கம்பர் வாசுப மாணிக்கம். இந்த இடத்துல பாத்துக்கோங்க, கம்பர் அப்படிங்கிற நூல் எழுதினது வாசுப மாணிக்கம். அதுக்கு அடுத்தது காப்பிய பார்வை, ரொம்ப முக்கியம். காசிராஜன் உவே சுவாமிநாதருடைய நூல்களை தொகுத்து என்ன பெயர்ல எழுதியிருப்பார்? காசிராஜன். காப்பிய பதிப்புகள், ஊவேசா காப்பிய பதிப்புகள் அப்படிங்கிற தலைப்புல அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நூல் எழுதியிருக்கிறார். வாசுப மாணிக்கம் காப்பிய பார்வை, காப்பிய பதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காசிராஜன், காப்பிய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாருடையது? வாசுப மாணிக்கம். கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாசுப மாணிக்கம். இத போக போக நீங்க திருப்பி ஒரு 10 முறை படிச்சா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இலக்கிய சாறு அப்படின்னாலே வாசுப மாணிக்கம். திருக்குறள் தெளிவுரை. அந்த இடத்துல பாருங்க,
உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், வள்ளுவர் பூங்கா, திருக்குறள் இன்பம், வள்ளுவர் வகுத்த வாழ்க்கை பாதை, வள்ளுவர் ஏன் எழுதினார், சிந்தனை களஞ்சியம். இதுல திருக்குறளுக்கு தெளிவுரை யார் அப்படின்னா வாசுபமாணிக்கம் எழுதியிருக்கிறார். தொல்காப்பிய புதுமை, தொல்காப்பியத்தை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா வஉசி. தொல்காப்பிய புதுமை வாசுபமாணிக்கம். தொல்காப்பிய திறன் வாசுபமாணிக்கம். தொல்காப்பிய கடல் வாசுபமாணிக்கம். தொல்காப்பிய பதிப்பு யாரு அப்படின்னா நம்மளுடைய வஉ சிதம்பரம் பிள்ளை. அதே மாதிரி தொல்காப்பிய புதுமை, தொல்காப்பிய திறன், தொல்காப்பிய கடல் மாதிரியான நூல் யார் அப்படின்னா வாசுபமாணிக்கம். இவர் எழுதின நாடக நூல் உப்பங்களி, மனைவியின் உரிமை, நெல்லிக்கனி, ஒரு நொடியில். கவிதை நூல்கள் கொடைவிளக்கு, மாமலர்கள், மாணிக்குறள். ஆங்கில நூல்கள் த தமிழ் கான்செப்ட் ஆஃப் லவ், எ ஸ்டடி ஆஃப் தமிழ் வெர்ப்ஸ், கலெக்ஷன் பேப்பர்ஸ், தமிழாலஜி. பதிப்பித்த நூல் தான் இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சிருக்கிறார். கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பதிவுகள் தமிழக புலவர் குழு தலைவராகவும், பதவிகள் வந்துட்டு பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்ற தலைவராகவும், தமிழ் பல்கலைக்கழக வடிவமைப்பு குழுவின் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. பெற்ற பட்டம் செம்மல். சன்மார்க்க சபை மற்றும் மேலை சிவபுரி அமைப்பு கொடுத்திருக்கு. முதுபெரும் புலவர் குன்றக்குடி ஆதீனமும், டிலிட் அண்ணாமலை பல்கலைக்கழகமும், திருக்குறள் திருவள்ளுவர் விருது தமிழ்நாடு அரசும், ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் விருது. வாசுபமாணிக்கம் 1989 1989. பொய் சொல்லா மாணிக்கம் மக்களும், தமிழ் காந்தி, தமிழ் இதயம், தமிழ் இமயம். கொஸ்டின் ரொம்ப முக்கியம். வாசுபமாணிக்கம் தன்னுடைய சொத்தில் 6 ஒரு பங்கு வந்து அறநிலையத்துறையத்திற்கு வழங்கி உயிர் எழுதிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாலும் யார சொல்லலாம்? இந்த வாசுபமாணிக்கத்தை சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய அத்தனை கேள்வியும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. திருப்பி திருப்பி படிச்சாதான்